ஏய் கொழுப்பா? கொழுப்பு தான் கொஞ்சம் குறைக்கிறது. ஐயோ கரைக்கு வா, சூரியத்தை எடுத்து தோலை உரிச்சு வலிச்சு எடுத்துறேன். அடியே உனக்கு திருக்கி இந்த வந்துடுண்டி. என்னமோ முதுகு தேய்ச்சி விட்டாப்புல இருந்துச்சு. அடியாத்தி எங்க தேய்க்க விட்டாக? லேசா தொட்ட, அதுக்கு எனக்கு கிறுக்கு வந்துருச்சுல்ல. எந்த கையால தொட்ட? இந்த கையில தான். இங்க தொட்டியா இங்க தொட்டியா? இங்கதான் தொட்ட. இங்கதான் தொட்டியா? அம்மாடி ஏண்டி ஊர்ல உனக்குன்னு எம்பிட்டு எருமைங்க மேயுது. அங்க எல்லாம் போய் பிராண்டு சொரண்டு யார் வேண்டாங்கிறா? ஏன் மச்சா மட்டும் தான் பேசுற அவனுக்கு? அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்க அவனுக்கு தெரியாதா? எப்படி கிட்டத்துல போனேன்? எங்க 2 பேத்துக்கு நடுவுல ஏவ வந்தாலும் சரி அவ செத்தா. இந்த பார், இன்னொரு தடவை உன் காத்த ஒரு பக்கம் பட்டுச்சு, இப்ப கடிச்சேன், அப்ப அப்படியே அறுத்து படி. ஐயோ தண்ணி கொண்டு வர மறந்துட்டனே. சரி அண்ணா வர்றதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துருவோம். என்ன குழம்பு இது? நல்ல எலும்பு. ஒன்னும் ருசி இருக்காது, தின்னுதான் பாப்போம். அடடடடா மொக்க, நீ பொம்பளையா பிறக்க வேண்டியா? தவறி பிறந்துட்ட. இப்படி சமையல் பண்ணி போட்டா எந்த மனுஷனுக்காவது பொம்பளை ஞாபகம் வருமா? விடக்கூடாது. எட்டுப்பட்டி, உன்னையும் விடமாட்டேன், இந்த எலும்பையும் விடமாட்டேன். மொக்கையின் சமையல் சாதம், நல்ல எலும்பும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். அப்பா பாவம் என்ன கடிக்க போறவர், எலும்பாவது கடிக்கட்டும். இனிமேல் தான் நம்ம வேலையே ஆரம்பம். இந்த உப்பை பூராத்தையும் கொட்டினாதான் குழம்பு ருசியா இருக்கும். ஓகேண்ணே, உன்னை நினைச்சாதே எனக்கு பரிதாபமா இருக்கு. அந்த ஆள் இன்னைக்கு வரும், நீ சந்தோஷமா சோறு போடுவ, அந்த ஆளும் சாப்பிடும், உன் மூஞ்சில காரி துப்பும், கைய வைக்கும், இன்னையோட உன் வேலை காலி. என்ன செய்யறது? நீ போனாதே எனக்கு கல்யாணம் ஆகும். அதுக்குத்தே இந்த உப்பு, இந்த கலக்கல். ஒண்ணு மிச்சம் இருக்கு போல இருக்கே, விடக்கூடாது. ஐ சத தொங்குது. பா என்ன உப்பு, மனுஷன் திம்பானே. மொக்க வீதி இப்படி முடியணும் போல இருக்குது. அந்த மனுஷன் திங்க ஆள் வந்துருச்சு போய். ஓகேயா? சோத்தை கொண்டாந்து வச்சுட்டு ஆள் எங்க போனா? பசிக்குது, சீக்கிரம் வந்து சோத்த போடுற. என்னடா சுரண்டி தின்ன மாதிரி கறியே காணா? அத நான் தின்னுட்டேன்ல. கொலாயாட்ட இருக்கு, வாயில வச்சு டிபி ஊதலாம் போல இருக்கு. அதான் செய். எப்படி நம்ம கை பண்ணா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது மகனே. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வந்தா கூட இந்த அளவுக்கு ருசியா கிடைக்காது. உன் வீதி முடிய போகுது மொக்க. ஐயோ, உப்பு ஒண்ணுமே வேலை செய்யலையா இந்த ஆளுக்கு? என்னமோ நடந்து போச்சு. மிச்சம் வச்சு நல்லா சாப்பிடு. ஏண்டா எப்படின்னா இதை சாப்பிட்ட? நீ ஏன்டா சமைச்சு கொண்டாந்த? நான் சமைக்கும் போது நல்லா ருசியா இருந்துச்சே, இப்போ வாயிலேயே வைக்க முடியாத மாதிரி இருக்கு. அண்ணே, நம்ம ஊர்க்கார பயலுங்க சொல்றது சரியா போச்சுனே. இந்த மரத்து மேல முனி நடமாட்டம் இருக்கு, அதான் சாப்பாட்டுல உள்ள ருசி எல்லாம் உறிஞ்சிருதுனே. முனி மரத்து மேல இல்லடா, மரத்துக்கு பின்னால. வாடி, இன்னைக்கு சோத்துல உப்பு போட்ட, நாளைக்கு உப்போட சேர்த்து காரத்தையும் போடு. என்ன மண்டைய மண்டைய ஆட்டுற? இந்த சிங்கராச கண்ணி வச்சு பிடிக்கலான்னு பாத்தியா? நடக்காதடியா, போவிட்ட பக்கம். நாளைக்கு எந்த இடத்துல சாப்பாடு வைப்ப? கிணத்துக்குள்ள. நீ தலையில வச்சுக்கண்ணே, இந்த பஞ்சாயத்தின் ஜென்மத்துல முடிஞ்சிருக்காதுண்ணே. முன்ன பின்ன அப்படித்தாண்டா இருப்பாங்க, எல்லாம் பேச்சுதான் சமாளிக்கணும். உன் கோபத்துக்கு நீ அம்புட்டையும் சாய்ச்சிட்டு உட்காந்து இருந்த பாரு. என்ன மாப்பிள இந்நேரத்துல? ஒண்ணுமில்லாம கண்டமனூர்ல ஒரு பஞ்சாயத்து பிரச்சனையை வள வளன்னு இழுத்துட்டாங்க, நேரம் ஆகி போச்சு.
கஞ்சி கிஞ்சி ஏதாவது குடிச்சிங்களா? இன்னும் இல்ல, கிளப்பு கடையெல்லாம் மூடி விட்டாங்க. இனிமே வீட்டுல போய் மொக்கையும் செஞ்சுதான் திங்கினா. ஆமா, மொக்கைய என்னத்த செஞ்சு வச்சிருக்க போறா இந்நேரத்துல? நீங்க வேற இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுல இருக்கிறது சாப்பிட்டு போங்க. இல்ல மாமா, உங்களுக்கு எதுக்கு அட, சிரமம்? நாங்க ஊருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுறது கஷ்டமா? பாண்டிமா, பாண்டிமா, சோறுக்கு எதனாச்சும் இருக்கா? இல்ல இல்ல. ஐயோ, சரி, கேப்பம்மா இருந்தா 2 ரொட்டி சுட்டு கொண்டா. ஏன்பா, அறிவு இருக்கா உனக்கு? ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ற மனுஷன் பொம்பளை இருக்கிற வீட்டுல இந்த நேரத்துல வரக்கூடாதுன்னு அவருக்கு தெரிய வேணாம்? அவர் கேக்குறாருன்னு நீயும் வந்து சொல்ல வந்துட்ட பாரு. ஏ, வாய மூடு நாயே. அவருன்னு அல்ப சொல்பமான ஆளா? அவரை வந்து கேட்டாரு, நாயிலோ கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க, போய் ரொட்டி சுட்டு கொண்டானா? வாய் ரொம்ப ஜாஸ்தியா போயிருச்சு. வா 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 வா. ரொம்ப நேரம் பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கான், நீயே கொண்டு போய் கொடு. நீயே கொண்டு போய் கொடு. ஏண்டா பையில ஒரு நாள் 10 பீஸ் வைக்குமா? கேப்ப ரொட்டி பாண்டியம்மா கருப்பட்டி போட்டு போதும் போதும் போதும். ஆஹா மாமா, பொம்பளை கையால சமைச்சு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாண்டியம்மாளை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சோம். ஏ பழனிமா, சிங்கராசனே உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராரு. என்னடி சோளத்தை கட்டி விட்ட? நீ எதுக்கு வழியில விட்ட? வழியில வச்சிருக்கேனா? சின்னத்தா, என்னாச்சு இவளுக்கு? இன்னைக்கு கால்ல சக்கரத்தை கட்டி ஓடுற. அவளையே கேளு. ஏ தள்ளு தள்ளு. ஐயோ, சட்டியை உடைச்சிட்டா. ஏன் புள்ள கண்டதை போட்டு உடைக்கிற? பொண்ணு பார்க்க வராங்கல்ல? ஆமா, பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு என்ன? அதே சொன்னேன். என்ன சொன்ன? அவளும் தானே ஒரு பொண்ணு, எவ்வளவு பதவிசா உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ ஏன் கிடந்து இப்படி குதிக்கிற? அவன் உட்கார்ந்து நான் சும்மா இருக்க முடியுமாப்பா? ஐயோ, இவளுக்குன்னு கிறுக்கு பிடிச்சிருச்சா? சின்னத்தா, கழுவுத்தவர் கடைக்கு போய் இம்பிட்டு பலகாரம் வாங்கிட்டு வரேன். அப்படியே கருப்புட்டியும் காப்பி பொடியும் வாங்கிட்டு வரேன். கருப்பு காப்பி தானே காட்டமா இருக்கும். அப்பா, கருப்பட்டி வேணாம், போய் சீனி வாங்கிக்கங்க. சீனி? கருப்புட்டி வேணாம். ஐயோ, சீனிக்கு எந்த ஆட்டம் ஆடுற? ஐயோ டடி போடி. ஐயா, ஐயோ, மருமவனே, பொண்ணு வந்து நிக்குது பாருங்க. ஏமாமா, இவளா பொண்ணு? ஆமா, நான் பாண்டியம்மாள் பொண்ணு பார்க்க வந்தேன். ஏமாமா, அன்னைக்கு அடுத்த ராத்திரில பசியோட வந்தேன்ல, பாண்டியம்மா வெறும் கேப்ப ரொட்டி தானே சுட்டு தந்துச்சு. ஆமா, ருசியா அமுதமாட்ட இருந்துச்சுல்ல? ஆமா ஆமா. மாமா, பொம்பளைங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டாலே ஆம்பளைங்களுக்கு பாதி பிடிச்சு போகும். அன்னைக்கு ஒரு நாள் திங்க சொத்துல உப்பலி போட்டு என்னை திங்க விடாம பண்ண பார்த்தா, இவள் நான் கட்டிக்கிட்டு சோறு தண்ணி இல்லாம ஆயுசுக்கும் பட்னியாவே கிடந்து சாவறதா? பாண்டியம்மா இப்படி 4 பேருக்கு முன்னாடி 10 வருஷம் அடக்க உடக்கமா இருக்கா. ஆமா ஆமா. இவன் என்னன்னா அன்னைக்கு ராத்திரி ஆம்பளை பொங்கல் அம்புட்டு பழம் கொண்டாந்து என் வீட்டுல கண்ட மணிக்கு ஆட விட்டா. நான் காடு கரைன்னு சுத்துற போய கண்ட நேரத்துல வருவேன். இவதான் வீட்டுல ஏட்டி போட்டி பண்ணியிருந்தானா நான் நிம்மதியா இருக்க முடியுமா? நமக்கு பாண்டியம்மாளை தான் பிடிச்சிருக்கு, அவளை தான் கட்டிக்க போறேன். இன்னைக்கு சிங்கராசுக்கு கல்யாணம். காவலுக்கு போக மாட்டான், முத ராத்திரிக்கு தான் போவான். இந்த நேரம் பார்த்து ராத்திரியோட ராத்திரியா நம்ம ஆளுங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் கம்மா தண்ணியை திருப்பிக்கிட்டு வந்துட்டா. பாண்டியம்மா, ஆளு முரட்டு பையன்னு பயந்துடாத, பார்த்து பக்குவமா நடந்துக்க. மனசு வெள்ளந்தியான மனசு. வாங்க போலாம்.
அம்மா விட்டுக்கடா. டேய், பெய்யற மழையும் ஓடுற தண்ணியும் கடவுள் போட்ட பிச்சடா. அது எனக்கு உனக்குன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த மனுஷனுக்கு உரிமை கிடையாது. தாயும் தண்ணியும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. பசியா இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பசியை தீக்கிறவ தாய். தரிசா கிடக்கிற நிலத்துக்கெல்லாம் தாகத்தை தீக்கிறது தண்ணி. டேய், நீங்க எல்லாம் நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஒழுங்கா வீடு போய் சேரு. அண்ணே முறைக்காதீங்க, அண்ணன் ரொம்ப கோவமா இருக்காரு. வாங்க போ. அம்புட்டு போயில அப்படியே உட்காருங்க. அண்ணா பொழுது விடிஞ்சிருச்சுண்ணே. முதல் ராத்திரிலேயே மதனியை தனியா விட்டு வந்துட்டேன். இப்பயாச்சும் வீட்டுக்கு போனேன். டேய், ஊரு அங்கதான் இருக்கும், என் பொஞ்சாதி அங்கதான் இருப்பா. வீட்டு விஷயம் முக்கியம் இல்லடா, ஊர் விஷயம் தான் முக்கியம். அந்த கலவாணி பைய சலாணி பைய எந்நேரத்துல வந்து கம்மாயை வெட்டினாலும் வெட்டுவான். அதனால 5-6 நாளைக்கு நாமெல்லாம் இங்கதான் காவ காக்கணும். புரிஞ்சுதா? ஏய் யாருமா போய் சோறு தண்ணி ஏதாவது ஏற்பாடு பண்ணு போ. பாண்டியம்மா, பாண்டியம்மா. என்னண்ணே? அட என்னதா இப்படி இருக்க? என் தலையெழுத்து. சிங்கராஜன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னுச்சு. மேலெல்லாம் வலிக்குதான். கோழிய கிளிய அடிச்சு இப்படி குழம்ப வச்சு வந்த உடனே நல்லெண்ணெய் ஊத்தி கொடு. வாரம் தாயி. பாண்டியம்மா வந்துட்டேன். சோறுலாம் ரெடியா? போடு. டேய் வாங்கடா. என்ன பாத்து நிக்கிறல, சோத்த போடு. அண்ணி என்ன சொல்ல பண்றீங்க? நான் ஓட்டு திங்க வேண்டியதானே. சரி வாங்க நம்மளே சாப்பிடலாம். ஆனா இது எங்க வைக்க? ஒரு வாரமா வேடா இவன் ஒருத்தன். சரி சீக்கிரம் போய் தட்டு எடுத்துடுயா. தட்டருக்கு மேல கையில வாங்கிக்கிறேன். சோறு கிடைச்சா போதாதா? தட்டிக்குள்ளே தலையை விட்டுவாங்க. போங்க. அண்ணி நம்மளுக்கு ஆசையை சமைச்சு வச்சிருக்கு. அண்ணா இது கோழிங்களாண்ணா? உனக்கு வச்சுக்க. நல்லா வெட கோழியா இருக்கும் போதுங்களா? அது கோழி குப்பை மாட்டிலேயே பார்த்து பழக்கமாயிருச்சா? திடீர்னு குழம்புக்குள்ள பார்த்தோன்னா அவனுக்கு விக்கிக்குது. மதனி இது நம்ம கோழியா? நொண்டி நொண்டி நடக்குமாதா? நேர்ல விட குழம்புல லட்சணமா இருக்குது. கோழிக்கறி இவ்வளவு ருசியா இருக்குது. ஆக்கறி கைப்பட்டா வெக்கப்படாம சாப்பிடுறா. கோழி அடிக்க சொன்னதே உங்களுக்கு தான். மதுரைக்கு தான் மிச்சமே இல்ல. அண்ணன் கூட தனியா சாப்பிடலான்ட்டு ஆசையா இருப்பாங்க. பாவம். வாய முடிட்டீரல ஒரே அப்பா அப்பி ஏன்டா வெறு வயிறு தோட்டம் போது கம்முன்னு கிடந்தீங்க. கறியும் சோறு உள்ள போகணும்னு கல்யாணம் பண்றீங்க. இதனால நம்மள அரை வயிற்றோட வச்சிருக்காங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? சந்தோஷம் தானே? எல்லாருமா சேர்ந்து ஏன் சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்கல்ல? புதுசா கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிறீங்களே. ஏன் புருஷன் இப்படியே வந்து உங்க வீட்டுல உட்காந்து திங்கிறாரு? என்ன மாதிரி என்னை மட்டும் திட்டுறீங்க? நான் மட்டும் சாப்பிட்ட மாதிரி இவனுக்கு தானே தின்னானுங்க. இவனையும் திட்டலாம்ல? எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். எதுக்கடி அவங்க வயிற? அவங்கள திட்டா உங்களுக்கே கோவம் வருது. என்னை விட அவங்க தான் உங்களுக்கு பெருசா போச்சா? ஆமாண்டி, உன்னை விட அவங்க தான் எனக்கு பெருசு. என்னங்கண்ணா எங்களுக்காக மதனி போய் திட்டிட்டு இருக்கீங்க? சுமாரா, நீ நேத்து வந்தபடி அவங்க யாரும் தெரியுமா? ஏன் உசுருடி. என்ன பெத்தவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா அதே தெருவுல கடந்தேன். அவங்க ஆத்தா தூக்கி வளர்த்தா, அவங்க ஆத்தா சோறு போட்டா, அவங்க ஆத்தா துணிமணி கொடுத்தா. அவங்க இல்லைன்னா நான் இல்ல. என் உடம்பு உசுறு எல்லாமே அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் தான் நீ தெரிஞ்சுக்க. முதல்ல வாங்கட.